விநாயகன் பிறக்கிறார் என்றால் அவனுடைய விதியை அந்த பிரம்மனாகப்பட்டவன் எழுதியிருக்கிறான். பிரம்மனாகப்பட்டவன் எழுதியிருக்கிறான். மதியை விதியால் வெல்ல முடியும் என்பார். மதியை விதியால் வெல்ல முடியும் என்பார். பழமொழி கேட்கிறீர்கள, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாமி நான் ஒன்னும் கேள்விப்பட்டதில்லை. விதியை விதியை மதியால் வெல்லலாமா? மதியால் வெல்லலாமா? மதி என்றால் என்ன? என்ன அன்பா சாமி? மதி என்றால் அறிவு. மதி என்றால் அறிவு. ஆமா. சரி. உலகத்தில் ஒருவன் வாழ்கிறான் என்றால், உலகத்தில் ஒருவன் வாழ்கிறான் என்றால் அறநெறித வராமல் ஆண்டால் போதுமா? அந்த யமனே கண்டு பயந்து ஓடுவானா? யமனே கண்டு பயந்து ஓடுவான். ஆமா. சரி. அதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டுதா இந்த பக்த மார்கண்டியன் பிறப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு புண்ணியமான சதுர்நாட்டியத்தை வைத்திருக்கிறார் நண்பா. அப்படி இந்த நாடகத்தில் நான் யார், எமது பேர் என்ன, என் பெயரோ மார்கண்ட பாடல் என்று சொல்லலாம். சரி. மண்ணுலகிலே பிறப்பதற்கு காரணம் யார்? யார்? என்னை எப்படி ஈன்றார்? இந்த பூவுலகிலே என்னை எப்படியெல்லாம் பெற்றெடுத்தார் தெரியுமா? எப்படியெல்லாம் பெற்றெடுத்தார்? தவமா தவம் இருந்து இந்த தருணையிலே என்னை ஈன்றார். ஆமா. சரி நண்பா. போகாத கோவில் இல்ல, வணங்காத தெய்வம் இல்ல. அப்படி என்னை அன்போடு ஈன்றெடுத்தாரே என் தாய். என் தாயோ மருத்துவ அம்மா என்று சொல்லலாம். ஆமா. என் தந்தை யாரோ மிருகண்ட ரிஷி என்று சொல்லலாம். ஆமா. மிருகண்ட ரிஷிக்கும் மருத்துவ அம்மைக்கும் நண்பா வாழைக்கு ஒரு குலை போல நான் தாய்க்கு தலைமகனாக மண்ணுலகிலே பிறந்தேதான். அப்படி தரணையிலே ஒன்று ஒருவனாக பிறந்தனா
நான் எங்க வாழ்ந்து வரேன் எப்படி வாழ்ந்து வரீங்க? நண்பா சிவனமந்தாபுரி பட்டினம் சிவனமந்தாபுரி பட்டினம். சிவனமந்தாபுரி பட்டினத்துல ஓர் பகுதியிலே வாழ்பவன் நான். ஒரு பகுதியில் வாழ்பவர் நீங்கள். நாங்களா நீங்கள்தான் வேதங்களும் எடுத்து ஓதும். வேதங்கள் எடுத்து ஓதும் நாங்கள் அந்தணர்கள். அந்தணர்கள். ஆமா. சரி, அப்படி இருந்தாலும் இன்று நான் எதற்கு வந்தேன்? எங்க வந்தீங்க? இந்த அருளை காண வேண்டும். சரி, சரி. ஆமா. ஓ, வாங்க. அம்மா, மகளே. அம்மா, அப்படி வாடா, சரணம் வந்து. அப்பா, திருவடி போற்றி சென்று. மற்றற்ற மகிழ்ச்சி. சரி. பார்த்தீர்களா என் தாயும் தந்தையுமானவர்கள் மண்ணுலகிலே என்னை இன்றெடுத்தார். அருமையான பையன். இப்படி எல்லாம் ஒரு பிள்ளை பிறக்கணுமே. ஆமா பிறந்தா இப்படி பிள்ளை பிறக்கணும். ஆமா. மண்ணுலகிலே மாறாத தவங்கள் புரிந்து இந்த மகனை இன்றெடுத்த புண்ணியவான்கள் இவர்கள் தான். இந்த பூவுலகிலே தாயின் சிறந்த கோவிலும் இல்லையா, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பார். உலகத்துல பெற்ற தாய் தந்தை தான் முதல் கடவுள், பிறகுதான் அனைத்து கடவுள் என்பார். எந்த ஒரு வேலை செய்தாலும் எங்கு சென்றாலும் தாய் தந்தை இருவருடைய பாதத்தை வணங்கி விட்டு போனா எந்த ஒரு செயலை துவங்கினாலும் அந்த செயலானது வெற்றிகரமா முடியும் என்பார். இது வேதத்திலே எழுதியுள்ள வாக்கியமாகும். அதனால அப்பா அனுதினமும் இந்த மார்க்கண்டனாகப்பட்டவன் பாடசாலை சென்று வேதங்கள் கற்பது போல பள்ளியிலே இருக்கக்கூடிய ஆசிரியரிடத்துல அனைத்து வேதங்களையும் கற்றுணர்ந்து மண்ணுலகிலே வாழ்பவண்ணா அனுதினமும் உங்களுடைய திருவடி பாதங்களை பாலால் கழுவி பன்னீரால் துடைத்து இந்த மண்ணுலகிலே அனுதினமும் பாத பூஜை செய்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது என்னுடைய வழக்கமாகும். அதே போல இன்றும் ஆசீர்வாதம் எனக்கு வாங்க வேண்டி இந்த மார்க்கண்டு ஆசீர்வாதம் வழங்குங்க. அம்மா 16 செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று சொல்கிறாய் அம்மா. அப்பா நீங்கள் கொடுத்த வரங்கள் என்னானது அந்த மும்மூர்த்தி அவர் ஒன்றாக சேர்ந்து கொடுத்த வரம் போல ஆகட்டும். இருந்தாலும் இன்று எனக்கு கால நேரம் ஆகிறது. பாடசாலை சென்று பாடங்கள் கற்க வேண்டும். என் பிள்ளை கிட்ட நான் எப்படி பேசுவது, என்ன சொல்வது, எப்படி வாழ்த்துவது என்று கூட தெரியும். திகைத்து போயிடு. பெரும் மகிழ்ச்சியிலே இருப்பவர்கள் எல்லாம் தன்னுடைய வாயினால் வார்த்தை வராதப்பா, இன்பம் என்று சொல்லக்கூடிய புன்னகையினால் மட்டுமே வாழ்த்துவார்கள். அதனால அம்மா நான் போயிட்டு வரேன். பதினமாயிரம் அந்த புறம் இல்ல, நான் பாடசாலை போறேன், பாடங்கள் கற்று வரேன். வருமறை மகன் வருவான் வருவான் என்று வழி மீது வைத்து காலைக்கடனை முடித்து தன்னுடைய பாதங்களை பணிந்து பாடசாலை செல்கிறானோ. ஏனோ தெரியவில்லை, என் மனம் சஞ்சலமாக உள்ளது. ஓ
போகும்பொழுது என்னம்மா உனக்கு சஞ்சலம்? நான் போயிட்டு வரப்ப சஞ்சலம் கண்ட பசங்களோட சேராதப்பா. உன் மகனாகப்பட்டவன் யாரிடமும் சேரவும் மாட்டேன், கெட்ட பெயரை வாங்கவும் மாட்டேன். அதனால நான் போயிட்டு வரேன். பத்திரமா இருங்க. மஞ்சளி, நான் பாடசாலை சென்று வரும் முறை என்னுடைய தாய் இருவரையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அவர்களுக்கு வயதானது மிகவும் அதிகம். அதனால பத்திரமா பார்த்துக்கோ. நான் போயிட்டு வரேன். உண்மைதான் அம்மா. சிவபெருமான் கொடுத்த வரம் 16 வயதுதான் கொடுத்துள்ளார். சிவபெருமான் கொடுத்த வரமாகப்பட்டது. அவனுக்கு வருடம் 16 வரத்தை கொடுத்தார். அந்த சிவபெருமான் கொடுத்த வரம் பண்ணா சிவபெருமான் கொடுத்த வரம் இன்றோடு முடிவடைந்து விட்டது பண்ணா. உள்ள இல்லையே என்று பெரும் தவத்தை செய்தோம். 60 வேணுமா, அதாவது நீண்ட ஆயுளுள்ள குழந்தை வேண்டுமா என்று கேட்டார். அன்றே பிறந்து அன்றே இறந்தாலும் எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை கூன் குருடு இல்லாமல் வீரம் தீரம் அறிவு ஆற்றல் பொருந்திய குழந்தை வேண்டும் என்று கேட்டோம். அவ்வண்ணமே சிவபெருமான் கொடுத்தார். கொடுத்ததோ 16 ஆயுள் தான் கொடுத்தார். அடி கண்ணு சுமந்து இத பாவி சண்டாளி அங்கத்தில சுமந்து பெற்றெடுத்து வீட்டோடு அது எவனுக்கு பலியுடிக்க நேர்ந்ததே மகனே. அம்மா பாடசாலை சென்று வீடு வந்தார். வாடா மகனே வருங்கால இளவரசா என்று சொல்லி என்னை வாரி அணைப்பீர், கட்டி முத்தம் தருவி. அவ்வாறு இருக்கும் பொழுது இன்று அம்மா மகனே மகன் வந்து விட்டால் என்று சொல்லி உங்களுடைய இதழினால் புன்னகையோடு என்னை வாரி கட்டி அணைப்பீர், எனக்கு முத்தங்கள் தருவி. அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் போய் வாடாத திருமுகமானது வாடி இருக்கிறது. வெத்தலை போல் இருந்த முகமெல்லாம் வேர்த்து விரிவித்திருக்கிறது.
சொந்த முகத்தோடு கண்களிலே புன்னகை என்று சொல்லக்கூடிய சந்தோஷ கண்களை பார்த்திருக்கிறேன் தவிர ஆனால் உங்களுடைய கண்களிலே இப்படி நீர் வரைக்கும் நான் பார்த்ததில்லை. என்னப்பா ஆனது? என்ன ஆனதம்மா? ஏன் அழுகிறா? எங்களுக்கு பிள்ளை இல்ல. என்னதான் ஆனது? ஏன் இப்படி அழுகுற? என்னம்மா ஆச்சு? என்னப்பா ஆச்சு? நான் எதை சொல்லுவது எதை சொல்லக்கூடாது என்று தெரியவில்லை. பெற்ற மகனும் எதற்காகப்பா நீங்க மறைக்கிறார்? எதையா இருந்தாலும் சொல்லு. ஏன் இப்படி அழுகுறீங்க? ஒவ்வொரு மன்னர்களா ஏதாலும் என்னமா பேசினாரா? உன்னை போல் இருக்கும் தாய் என்னம்மா ஆச்சு? போல இந்த உலகத்திலே எந்த ஒரு தாய்க்கு ஏற்படக்கூடாத நிலைமை எனக்கு ஏற்பட்டு விட்டது. என்னம்மா ஆனது? ஏமா என்னப்பா ஆனது? கண்ணு சொல்லுங்கள். உன் தந்தையாரை நான் திருமணத்தை செய்து பல்லாண்டு காலமாக எங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் போனது. ஆமா, அதான் நீங்க சொன்னீங்களே. அப்படி புத்திர பாக்கியம் இல்லாமல் போக அந்த சிவபெருமானை கோரி நாங்கள் தவம் செய்தோம். சரிம்மா. அந்த தவத்திற்கு வச்சு சிவபெருமான் எங்களுக்கு காட்சி கொடுத்தார். என்ன வரம் வேண்டும், என்னை என்ன கோரி தவம் இருக்கு, என்ன காரணம் என்று கேட்க சரி நானும் உன் தந்தையும் சொன்னோம். ஐயா, எங்களுக்கு மாண்ட பிறகு மண்ணு தள்ள பிள்ளை வேணும். சரி. செத்த பிறகு சரி சொல்ல எங்களுக்கு குழந்தை வரம் வேண்டும் என்று கேட்க குழந்தை சிவபெருமான் கேட்டார், உங்களுக்கு அற்புத்திரன் வேண்டுமா தற்புத்திரன் வேண்டுமா என்று கேட்டார். சரி. உன் தந்தையார் கேட்டார், அற்புத்திரன் என்றால் என்ன தற்புத்திரன் என்றால் என்ன என்று கேட்கும். அற்புத்திரன் என்பவன் ஆயுசு 100, ஆனால் 100 பிள்ளைகள் பிறப்பார்கள். கூன் குருடு செவிடு மொண்டி முடவன் என்று சொல்லக்கூடிய 100 பிள்ளைகள் வேண்டுமா? இல்லை, 16 வயசுடன் வயது 16 ஆனா அழகுடனும் அறிவுடனும் பிறப்பார். இந்த குழந்தை வேண்டுமா என்று எங்களை கேட்கும் பொழுது இந்த பாவி தண்டாளிகள் பிள்ளை மேல் இருந்த மோகத்தால எங்களுக்கு தற்புத்திரன் வேண்டும். அன்றே பிறந்து அன்றே இறந்தாலும் சரி எங்களுக்கு அழகான குழந்தை வேண்டும் என்று சரி அம்மா, அதற்கு ஏன் அழுகிறாய்? அந்த சிவபெருமானும் எங்களுக்கு வரம் தந்தார். வரம் தந்த நீ பிறந்த. சரி அம்மா. நீ பிறந்த என்றுடன் 16 வயதாகிறது. 16 வயது ஆனால் என்னப்பா? அந்த சிவபெருமான் உரைத்தார் அல்லவா, 16 ஆண்டு முடிந்தவுடனே உன் பாலகன் படித்து விடுவான் என்று. இனி நீ எங்களுக்கு பிள்ளை இல்லையாடா கண்ணே?
எனக்கு இப்படி ஒரு விதி நேரணுமா மகனே? அப்பா நான் செத்த பிறகு எனக்கு கொல்லி வெப்ப கொல்லி கூட உடைப்பிட இருந்தனே கண்ணே. நீங்கள் விளையாடவில்லை இல்ல மொழிதானே சொல்கிறேன். நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் அப்பா. அம்மா உங்களை விட்டு பிரிய மாட்டேன் நானே. ஐயோ நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மையா? கண்ணே விதி இது. ஐயோ ஆண்டவா.
மண்ணிலேயே இல்லாத இருந்திருந்தா கூட கண்ணே இந்த குடியா மண்ணிலேயே மனிதனாக பிறந்தனா என் மாதா முகத்தை நான் மறந்து போகணுமா? தரணியிலே நான் தவ புதல்வனாக பிறந்தனா இந்த தந்தையை பிரிந்து நான் மண்ணை விட்டு விண்ணுலகம் போகணுமா? ஐயோ, உன்னை விட்டு நான் பிரிந்து போவதற்கா எத்தனை ஆண்டுகாலை என்னை பெற்று வளர்த்தினேன். ஐயோ, அன்பும் பண்பும் அரவணை போடு. எத்தனை ஆண்டு காலம் என்னை வளர்த்தி வாழிவு செய்து வருகிறீங்க. அப்பா அம்மா, நான் பிறக்கும் பொழுதே நான் கொண்டிருந்தா கூட நான் சந்தோஷமா செஞ்சேன். ஆனா இத்தனை ஆண்டு காலம் வளர்த்தி வாழிவு செஞ்சு நீ எந்த உலகத்துல எனக்கு மகன் இல்ல அந்த யமனுக்கு மகன் என்று சொன்னா இந்த பிச்சை மனவனுடைய நெஞ்சு என்ன பதறம் என்று நினைக்கலையே. உலகத்திலே இத்தனை ஆண்டு காலம் வாடா மகனே என் வருகால இளவரசா என்று பாராட்டி சீராட்டி வளர்த்தவன் நீ. இன்று நீ எனக்கு பிள்ளை இல்லை அந்த யமனுக்கு பிள்ளை என்று சொன்னா என் மனை அப்படி அம்மா கரியை துடைக்கலாம் காவேரி என்னும் நதியிலே இருந்தலாம். இது என்று வந்து விட்டால் அந்த வேந்தனாலும் அதை துடைக்க முடியாது என்பா. அம்மா, என்னுடைய தலையிலே எழுதி வைத்த விதியானது 16 ஆயுள். அந்த 16 ஆயுள் நிறைவேறிய போகக்கூடிய நாள் இது. இந்த நாளிலே என் உயிர் போக போதா அப்படி என்று சிவபெருமான் எங்களுக்கு சொல்லி நான் உங்களை விட்டு பிரிய போறேனா? அம்மா அப்பா கண்கலங்காதே. உலகத்திலே ஏன் கல்வி வருகிறார்? அந்த யமனாகவற்றில் என் உயிரை எப்படி எடுக்க என்று காண்கிறேன். எந்த சிவனார் வைக்க உயிர் தந்தாரோ உன்னுடைய வயிற்றிலே கரு உண்டாவதற்கு காரணமாயிருந்த அந்த சிவனார் தானே. அந்த சிவனார் தேடி போறேன். சிவனாரை தேடி சென்று சிவனிடத்துல கேட்கிறேன், ஏன் எனக்கு 16 ஆயுள் கொடுத்தாய்? மண்ணிலேயே மாதாவோடு வாழ்வதற்கு எனக்கு அகதி இல்லையா? தாயோடு வாழ்வதற்கு எனக்கு தகுதி இல்லையா? அப்படி என்று கேள்வி கேட்டு நான் 16 ஆயுள் விட அதை விட பல மடங்கு ஆயுள் பெற்று வருவேன். அம்மா அப்பா, என்னை பிரிந்து இந்த சிவனவந்தா ஒரு பகுதியிலே ஒரு புறமாக வாழ்ந்து வாருங்க. நான் போய் வரும் வரை பதினமாய் இருந்து வாருங்கள். அம்மா, எங்களை விட்டு செல்கிறேன் என்று சொல்கிறாயா? அப்பா, ஒரு கவலை ஒன்று வந்தால் அந்த கவலையே நினைத்து மண்ணுலகிலே வாழ்வது ஒரு கோழைத்தனம் என்பார். அந்த கவலையெல்லாம் மறந்து அந்த கவலைக்குண்டான மருந்து என்ன அதை அறிந்து போய் தேடுபவன் தான் உலகத்திலே அறிவாளி, அவன் தான் திறமைசாலி என்பார். அது போல உன் மகன் ஆகப்பட்டவன் நான் மதிக்கட்டவன் அல்ல. மண்ணுலகிலே மகாதேவனை போக போறேன். தேடி போய் சிவனிடம் கேட்கிறேன், சிவனே ஏன் எனக்கு வர இப்படி இருந்தார்? வாழ்ந்தால் தாயோடு வாழ வேண்டும். அப்படி இல்லை என்றால் தரணியிலே வாழாமல் முன்னோடு என் உயிரை நீயா எடுத்துக் அந்த சிவன்மாரத்திலே போய் சேர்றம்மா. எனக்கு வழி அனுப்பி வையுங்க. நோய் குண்டான இடத்துலதான் மருந்து இருக்கும். நான் மதி இழந்தவனா சீமான் பலமான் தானே என்ன நம்புங்க. நான் சிவபெருமானை தேடி ஒவ்வொரு புண்ணிய தீர்த்தமாக நீராடி சென்று வரைந்து வாங்குறேன். அது போல இன்னும் ஒரே ஒரு வார்த்தை. அம்மா,
கலங்க வேண்டாம். உலகத்திலே இப்படி கண்கலங்கி நாம் உட்கார்ந்திருந்தா கவலை தீர்ந்து விடுமா என்ன? அவனை நாளொரு மேடையும் பொழுதனும வண்டவா வளர்ந்து அம்மா அப்பா கலங்காதி அப்பா. ஆனால பிறந்த நீ என் தாய்க்கு நீதான் சரிவரை நீ ஆறுதல் சொல்லணும். ஒருவேளை நான் மண்ணை விட்டு விண்ணோகம் போய் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லாதப்பா. உலகத்திலே விதியொன்று கொண்டுள்ளது அல்லவா? அந்த விதி என்பது நடந்தே தீரும். அந்த விதியை மாற்ற என்னால் முடியும் என்று நம்புகிறேன். ஒருவேளை என்னால் முடியவில்லை என்று நான் மண்ணுலகிலே விட்டு மாண்டு மணிந்தா நீ மனமது கலங்க வேண்டாம். நான் செத்ததோ சேர்த்து கேட்டு சிந்தையிலே அதை ஏற்றி நீ தினந்தோறும் அழுது புழும வேண்டாம் அப்பா. கேட்கக்கூடிய வார்த்தையாயுது. ஒரு மகனை பெற்றெடுத்து மண்ணுலகிலே எல்லந்த இறைத்து ஈமச்சடங்கு காரியம் செய்வான் இந்த அந்த காலத்திலே. ஆனா ஒருவேளை நான் மடிந்தா அந்த எள்ளும் தண்ணியெல்லாம் எனக்கு இறந்து எனக்கு ஈமச்சடங்கு காரியம் செய்தவன் அப்பா. நான் போய் வருகிறேன். எனக்கு விடை கொடுங்க. போய் வரட்டா? பக்கத்திலே பிறந்து இன்னைக்கு பார்த்த முகத்தை நான் இனிமேல் என்னைக்கு நான் மகனே பார்ப்பேன். கலங்காதி அம்மா. உன் வயிற்றிலே பிறந்தனா என் உடல் மட்டும்தான் போகிறதே தவிர என்னுடைய உயிரெல்லாம் உங்களை சுத்தியே இருக்கும். கண்டிப்பா கவலைப்படாதே. சிவனை கோரி போக முடியும்னா எப்படியாவது திரும்பி வருவேன். உங்களுடைய கஷ்டத்தை போக்குவேன். என்னை வழி அனுப்பி வைங்க. எனக்கு விடை கொடுங்க.
வந்தா வழியில் தங்குமா? அம்மா, ஆனால் பேச பேச கால நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. காலனவனாகப்பட்டவன் வந்து விடுவான் என்னுடைய உயிரை இழக்க. அதற்கு முன்னதாக நான் போய் அந்த சமணிக்கு கடுமான தவம் இருக்கணும். எனக்கு வழியில் வைங்க. தாயும் பிள்ளையும் ஒன்று சேரும் காலம் ஒரு இருந்தால் என்றாவது ஒரு நாள் நாம் சந்திக்கலாம். அப்படியா? சென்று பதனமாக சென்று வாப்பா. ஒரு வார்த்தையா? நான் ஒருவேளை மாண்டம் அணிந்து விட்டேன். ஆனால் என்னுடைய உடலுக்கு உங்களால் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. அதனால உங்க கையால் கூடிய மலர் மாலையை என்னுடைய கழுத்தில் அணிவித்து விடுங்க. நான் போயிட்டு வரேன். வெளியே நம்மை போன்ற யாரும் பிள்ளை பெறக்கூடாது. தாய் தந்தைக்கு எந்த நிலைமை ஏற்படக்கூடாது. பெத்த மகட்டா தாய் தந்தைக்கு ஈமச்சடங்கு செய்வான். எள்ளு தண்ணி அரைப்பா, கொடி எடுப்பா, கொல்லி கூட உடைப்பா. பாட்டு படித்து விட்டா ஒரு தாய் தந்தை பாட்டு படித்து விட்டா மாலை அறிவித்து அவனை வழி அனுப்பி வைப்பார். இந்த தாய்க்கு தந்தைக்கு நம்மளுக்கு இந்த விதி நேர்ந்து விட்டதே. எனக்கு மாலை அணிவித்து பொட்டு வைத்து என்னை அலங்கரித்து வழி அனுப்பி வையேன் சொல்லிடாயே மகனே. இந்த பெற்ற தாய்கள் எப்படியடா வளர்வது மகனே. அம்மா, உலகத்திலே எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாத மனிதனும் இல்ல, துன்பங்கள் தேடாத இடமும் இல்லை. அதனால துன்பங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருவதுதான். அதிலே இருந்து வெளியே வருவது நம்முடைய மனதை பொறுத்ததாகும். அதனால நான் தெளிவாக இருக்கிறேன். என்னை காண வேண்டும் என்றால் இந்த மலர் மாலையின் கழுத்திலே போட்டு வழியிடப்புங்க சீக்கிரமா. அப்படியே நீ சென்று வருவாயடா மகனே. அழுது கொண்டிருந்தார். காலமும் நேரமும் நெருங்குது என்று சொல்கிறாயா? ஆமா, மனம் கலங்கப்பட்டு கொண்டே இருக்கிறதா கம்பெனி. மனது பித்து பிள்ளை மனம் கல்லு என்பார். இப்பொழுது என் மனதை கல்லாக்கி அந்த காலனையே எதிர்த்து போர் புரிய போறேன். போர் புரிவது என்றால் நான் ஆயுதம் எடுத்து போர் புரிவதில்லை, என் பக்தியால் போர் புரிய போறேன். காலனையே எதிர்த்து சம்ஹாரம் செய்யக்கூடிய சக்தியும் வல்லமை கொண்ட அந்த கருணாகரமூர்த்தி கைலாய வாசலை தேடி நான் ஒரு ஆலயத்து மட்டும் போகவில்லை. நானோ 108 ஆலயம் 108 சிவாலயம் சென்று சிவனை தோத்திரம் செய்து பிறகுதான் அந்த சிவனை தேடி போறேன். அதனால நான் போயிட்டு வரேன். போய் வாங்க. உலகத்திலே காலனை ஏற்றக்கூடிய சக்தியானது ஒருவருக்கேடு உண்டு என்றார், அந்த சிவனாருக்கு மட்டுமே உண்டு என்றார். அதனால வேண்டி காலனை எதிர்த்து கருணாகரன் பூஜை செய்ய முதல் முறையாக வேதங்களின்படி எந்த ஒரு செய்ய துவங்குறா இருந்தாலும் பிள்ளையாரை வடக்கி விட்டு போனா எந்த ஒரு செயலானது வெற்றி பெறுமா. அதனால முதல் நாடு என்று சொல்லக்கூடிய பிள்ளையார் பற்றி செல்கிறார். யார் மார்கண்டனாகப்பட்டவன்?
ஐயனாக விளங்கும் உலக முதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய சக்தி விநாயகர் பிள்ளையாரை வணங்கி விட்டோம். இப்பொழுது சிதம்பரம், சீர்காழி, மதுரை, மாயவரம், இன்னும் உலகத்திலே அயோத்தி என்று சொல்லக்கூடிய 108 ஆலயங்கள் சென்று இந்த பார்க்கடலாகப்பட்டவன் ஆலயங்கள் வழிபாடு செய்ய போறேன். அதனால அனைத்து ஆலயங்களிலே முதல் ஆலயம் என்று சொல்லக்கூடிய சிவனாருடைய இருப்பிடம் என்றால் அது சிதம்பரம் என்று சொல்வார். அந்த சிதம்பரம் என்னங்களே சிவனாராகப்பட்டவர் தில்லை நடராஜராக காட்சியிருக்கிறார். அந்த தில்லை நடராஜரை ஏறி போய் வணங்க வேண்டும். போலாம். மார்கழாகப்பட்டவன் தில்லையிலே கூத்தாடினார். தில்லை நடராஜ பெருமான் இந்த
இந்த உலக மத்தியிலே இருக்குதுன்னா மத்திய புள்ளி என்றால் அது சிதம்பரம் என்பார்கள். சிதம்பரம் நடராஜனுடைய ஆலயம். அந்த சிதம்பரம் நடராஜனுடைய ஆலயத்தை வணங்கி மதுரை மீனாட்சி அம்மனை தொழுது, அதுவும் இல்லாம ஸ்ரீரங்கம் சென்று அந்த ஸ்ரீரங்க ரங்கநாதனை வணங்கி இப்ப சிவனமர்தாபுரியிலே ஒரு ஆற்றுப்படுகை, சிவனமர்தாபுரியிலே ஒரு ஆற்றுப்படுகை. அந்த ஆற்றுப்படுகையில மார்கண்டர் பார்க்கிறார். ஒரு நாள் முடிவதற்கு இன்னும் 3.25 நாளிகை உள்ளது. அதற்கு முன்பதாக சிவனாயிரை எப்படியாவது நாம் உருவாக்கி சிவன் பூஜை இருந்தே ஆக வேண்டும் என்று மார்கண்டன் பார்க்கிறார். என்ன செய்கிறார்? மார்கண்டன் பார்க்கிறாராம். அப்பொழுது காலமும் நேரமும் அவருடைய கைகளிலே இல்லை. அதனால அந்த ஆற்றுப்படுகையின் அருகாமையில ஆற்று மணல் அள்ளி அரணார் ஒன்று செய்தார். சேற்று மணல் அள்ளி சிவலிங்கம் ஒன்று செய்து சிவன் பூஜை இருக்க போறான் மார்கண்டனாகப்பட்டவன். அறிவீர்கள் சபையோர்களே, இப்ப மார்கண்டனாகப்பட்டவன் சிவன் பூஜை இருக்க போறான். இந்த சிவன் பூஜை எதுக்கு செய்யறாங்க அத முன்ன தெரிஞ்சுக்கணும். சிவன் என்றால் உலகத்தையே காக்கு கருணாகர மூர்த்தி. மரணம் ஜனனம், மரணம் ஜனனம் இந்த இரண்டையுமே வழங்குமே அந்த சிவனாராகப்பட்டவர் தான். சிவனாராகப்பட்டவர் நினைத்தார் மண்ணுலகிலே ஒருவரை வாழ வைக்கவே முடியும். அதே சிவனார் நினைத்தா மண்ணுலகை விட்டு அவனை விண்ணுலக செல்வதற்கு வழியும் தர முடியுமா? அதனால உலக மக்கள் எல்லாம் அறிய வேண்டிய விஷயம் என்னவென்றால் சிவனை தொழுதார் அவருடைய குடும்பம் எல்லாம் செல்வ செழிப்போடு வாழுமாமா. அனுதினமும் அந்த அரணாரை உண்டு செய்து அந்த அரணாரை வணங்கினா எப்பேற்பட்ட அருள் தீங்கானதா இருந்தாலும் அக்கணமே விலகி போய்விடும் என்று சொல்வாரா. அதனால இந்த மார்கண்ட சிவன் பூஜை இருக்க போறேன். அனைத்து மக்களும் இந்த சிவன் பூஜையில வந்து வழிபட்டு உங்களுடைய குறையெல்லாம் இந்த சிவனை இடத்துல வந்து கொட்டுங்க. அந்த சிவனாராகப்பட்டவர் உங்களை அனைத்து குறைகளையும் தீர்த்து விடுவார். இது வேதங்களினுடையபடி அனைத்து பேர்களும் லிங்கமா உருவாக்கி ஒரு நாடகக்காரர் தான் லிங்கத்தை உருவாக்கி செஞ்சு அவங்க வணங்குறான்னு நினைக்காதீங்க. ஒரு தெய்வத்தை மனதால எண்ணி அந்த சிவனை உற்பத்தி செஞ்சு அந்த சிவனாகப்பட்டவர் இவ்விடத்திலே தான் இருக்கிறாரு அப்படி என்பதற்காக வேண்டி மனதிலே நம்பிக்கையோடு ஒருத்தர் வணங்குறான்னா அதனால் கூத்தாடி என்று சொல்வா. அதனால நீங்களும் அதே போல எண்ணி இந்த சிவனார வந்து வணங்குங்க. மலை போல் பாவங்கள் வந்தாலும் அந்த மகாதேவனை நினைத்தா பனி போல விட்டு விலகி விடும். அதனால சிவன் பூஜை செய்ய போறேன். வந்து எல்லாரும் கும்பிடுங்க. எல்லாரும் கும்பிடுங்க.
இல்லம்மா நடந்தா
பகுதியில ஆற்றங்கரை விடு அங்கே பட்டிருக்கோம். அந்த சிவனாரை தொழுத வேண்டி மார்கடனாகப்பட்டவன் 108 ஆலையில போறான். யாரு? மார்கடனாகப்பட்டவன் தன்னுடைய உயிரை காக்க வேண்டி 108 ஆலைகள் எதற்கு போறான்? தன்னுடைய ஆயுள் வளர வேண்டும், தன் தாய் தந்தையோடு வாழ வேண்டும், அப்படி என்பதற்காக வேண்டி யமனையே வெல்ல போறா மார்கண்டே. அப்படி 108 ஆலயம் செஞ்சு போய் கடைசி முறையாக இந்த சிவனமர்தாபுரியில ஒரு பகுதியில ஆற்று படுகையின் முன்பதாக ஆற்று மணலில் அரணார் உண்டு செய்தார். சேற்று மணலில் சிவாலிக்கு உண்டு செய்து சிவன் பூஜை இருக்கிறான் மார்கண்டனாகப்பட்டவன். இதை கண்டு யமனாகப்பட்டவன் அதை கண்டு பயந்து போய் வருவதன் காண்க. யமலோகத்தில் ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பெயரோ யம தர்மன் என்பார். ஒரு பகுதியில் ஆண்டு வரக்கூடிய யம தர்மன் என்பார் என்னுடைய பெயர். அப்படி சூரிய பகவானுக்கும் சயாதேவிக்கும் பிறந்த நாள். இந்த யமனுக்கு என்ன வேலை? நாராயண் குடிக்கிற வேலை. அப்படி தினந்தோறும் பூலோகத்தில் இருக்கின்ற மாநில மக்களை அவருக்கு ஆயுள் துடித்து விட்டால் அது என்னுடைய கரங்களால் இருக்கின்ற வாசகரை வீசி அவர்களை பிடித்து இழுத்துக் கொண்டு வருவது, உயிரை எடுப்பது. இதுதான் பாச கயிறு என்பார். அப்படி இப்பொழுது ஆனால் நான் இந்த பூலோகத்தில் இன்று யாரை பிடிக்க வேண்டும் என்பது எனக்கு முன்கூட்டி அறியாது. எனக்கு அறியாமல் இருக்கக்கூடிய சித்தர்குப்தர் என்னை அருகாமையில் இருக்கக்கூடிய சித்தர்குப்தர் என்பார். அவரிடத்தில் தான் ஏற்று சித்தர்குப்தா கேள்வியா
ஏன் இப்படி டிஸ்ட் பொம்மையாட்டம் நிக்கிறீங்க? ஏய் ஏடா என்னடா ஏங்க மகாராஜாவை பார்த்து ஏண்டா இருக்கிறாயா? நண்பா, என் அருகாமையில் இருக்கக்கூடிய சித்திரகுப்த நீதானே? இன்று யாருடைய உயிரை பிடிக்க வேண்டும் அப்படி என்று உனக்கு அறியுமில்ல? ஏற்றில் உள்ளதை எடுத்து இன்னைக்கு பிடிக்க போற உயிர் எதுன்னா அம்மா காட்டு ஒரு மாடு உயிர் தான் பிடிக்கணும். என்ன சொல்கிறாய்? இன்று அவரை தான் பிடிக்க வேண்டுமா? அந்த ஆளா சரியா சம்பளம் இருக்கும் போது 8 மணிக்கு பிடிக்கிறோம். அப்படியா? அதுக்கப்புறம் அதுக்கு முன் யாரை பிடிக்க வேண்டும்? அதுக்கு முன்ன கணக்கு போடுறாள் அந்த அது என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. முன்ன பிடிக்கணும். அப்படியா? ஆமா. அதற்கு பின்னாடி அதுக்கு முன்னாடி 4 மணிக்கு எஸ்கேப் ஆகிறா இல்ல கண்டக்டர் மூர்த்தி அந்த ஆளை முன்ன பிடிக்கணும். அவர் அப்படி ஒரு ஆள் இல்லையே. இந்த 3 பேருக்கு செட்டோட பிடிக்கிறோம். அப்படியா? சரி, போனால் போகட்டும். இன்று யாரை பிடிக்க வேண்டும்? மகாராஜா, இன்று சிவனவந்தாபுரியில் ஒரு வழியில் வாழ்ந்து வரும், அதாவது மிருகண்ட ஐயருக்கும் மருந்தாவதிக்கும் பிறந்த மார்கண்ட ஐயன் அப்படி என்று சொல்லப்பட்ட ஒரு பாலகன் 14 ஆயுள் முடிந்து விட்டது. இன்னும் 3.25 நாளைக்கு தான் இருக்கின்றது. அப்படியா? அதனால இப்ப போனா நம்ம கரெக்டா இருக்கு. அப்படியா? ஆளுநர் கோட்டை மார்கண்ட ஐயனுக்கு 16 ஆயுள் முடிந்து விட்டது. இன்றோட 16 ஆயுள் முடிந்து விட்டதா? இப்பொழுதுதான் செல்கிறோம். அதுக்கு முன்னாடி ஆட்டோக்காரரை பிடிக்கிறோம். இப்பொழுது செல். நீ சென்று அந்த கேப்பண்ண நேற்று வாடகை ஓடி கேட்டோம். நாம முன்ன அந்த ஆளு பிடிக்கிறோம். இப்பொழுது செல்லாமா? போகலாமா? எப்படி போலாம் போலாம் போடா போடா டே போடா. போய் பிடிச்சிட்டு வா. ஓடு ஓடு ஓடு. போடா போடா. Oh,
எருமை என்னுடைய வாகனம். ஏய், என்ன ஆயிற்று? அவனை பிடிக்க முடியல சாமி. ஏய், என்ன காரணம்? ஏது அக்னி சுபானை பத்தி எரிகிறது. சரி, அப்படியா? என்னை சுற்றி எரிக்கின்றது. அருகில் சென்றால் நிறுத்த முடியவில்லை. அப்படியா? நீ எப்படி சாட்டுறீரப்பா? நான் சென்று வருகிறேன். ஏய், உன்னால் முடியவில்லை அல்லவா? நான் செல்கிறேன். இப்பொழுது நான் செல்கிறேன். என்னடா? அப்படியா? இருக்கட்டும். அந்த மார்க்கண்டாரியனை நான் இப்பொழுது சென்று என்னுடைய மூச்சை பிடிச்சிட்டு அந்த மார்க்கண்டாரியன் 16 ஆயுள் முடித்து விட்டது. ஆனால் இப்பொழுதே செல்கிறேன். அந்த மார்க்கண்டாரியனை அவனுடைய உயிரை பிடிக்கிறேன். காலனுடைய குரல் கேட்கிறது. ஈசனே, சிவகாமி நேசனே, எனையாளும் பரமேஸ்வரா, இந்த பாரும் உலகிலே இந்த பகையிரண்டு சொல்லக்கூடிய இந்த காலனிடத்தில் இருந்து என் உயிரை காப்பாற்றுவாயே ஆண்டவா. ஓ நம சிவாய. மார்க்கண்டேயா, உனக்கு ஆயுள் முடித்து விட்டது. 14 ஆண்டு காலம் மட்டும்தான் உன்னுடைய ஆயுள். ஆனால் இதற்கு மேல் உன்னை விட போவதில்லை. இப்பொழுதே காசை வீசி உன்னை பிடிக்கிறான் உன்னுடைய உயிரை. ஓ நம சிவாய நமகே. ஓ நம சிவாய நமகே. ஓட்டுப்படியா ஒரு படியலாக கேட்கக்கூடிய பரமேஸ்வரன் அறியாமலபடிக்கு என்னுடைய பத்தனாகப்பட்ட மாறுகண்டன் எனக்கு சிவபூசை செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஏண்டா எனக்கே நீ பாச கயிறு வீசுறியா? உலகிலேயே நீ அவ்வளவு பெரிய யமனா சண்டாள துரோகி, உன்னை உயிரோடு விடுவதா? மாறுகண்டா, மாறுகண்டா, மாறுகண்டா. அவுத்தா முடிஞ்சோன்னு வர்றது. சரி நீ போன வந்துடுறேன். கங்காதராக வரி மனோகரா திருநீலகண்டா திருநேத்திரா காலகண்டா கற்புநேத்திரா பக்தரை காக்கும் பரம கடவுளே, ஏழைகளின் பங்காளனே, எளியவரின் சொத்தே, உன்னுடைய திருவடி கமலத்தை மண்ணிலே உதித்த மகாதேவா, உன்னுடைய பாதங்களை போட்டு செய்கிறேன். அனைவரே நாங்களா அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம்.
பரமேஸ்வரா, என்ன நேரம் உலகத்தில் பெற்ற தாய் தந்தை இருவரும் பாலகனுக்கு 16 வயது என்று சொல்லி பாருலகிலே நீ என்ன மனக்கவலையோடு வாழ்கிறார். ஆண்டவா, உயிரை கொடுத்த உத்தமரே, எனக்கு ஏன் 16 வருடங்கள்? இனிமேல் என்னுடைய உயிரானது காரணால் போக வேண்டுமா? மார்கண்டா, உனக்கு 16 வயது. உனக்கு ஆயுள் பலன் கொடுத்தது உண்மைதான். ஆனா இன்று முதல் உனக்கு இன்னும் 16. அப்படிதான். எத்தனை ஆண்டு காலமாக உன்னுடைய தாயோடு வாழ்ந்து வந்த மார்கண்டா, 16 ஆயுள் முடியக்கூடிய நேரத்துல இந்த பாவி சண்டாலை யமனாகப்பட்டவன் என் உயிரை எடுத்தே ஆக வேண்டும் என்று வந்த அந்த பாசவலைய மார்கண்டனுடைய சிரத்து மீது போடாம அந்த சிவனாருடைய சிரத்திலே போட்டான் யமன். அதனால கோபம் கொண்டு யமனை எட்டி உதைத்து அவனை மூச்சு ஆக்கி வைத்திருக்கிறேன். அதனால உன்னுடைய தவ வலிமையை கண்டு என்னுடைய தவ வலிமையை கண்டு எனக்கு அன்றும் 16, இன்றும் 16, என்றுமே 16. எனக்கு 16 ஆயுள் முடிந்தால் மறுமுறை 16 ஆண்டுகள் வளரும். அதனால் எனக்கு இன்று முதல் சிரஞ்சீவி ஆகட்டும். ஓ நம சிவாய நமக. என் தாயும் என்று சொல்லி அனுதினமும் கவலை கொண்டிருப்பார். அதனால என் தாய் தந்தை இருவரையும் போய் பார்க்கிறேன். நேரமா மாட்டேங்குது, நீ போ வர. நேரம் மாட்டேங்குது, நீ போ வர. சரி, அதனால இந்த பூமியில பிறப்புதான் இருக்கிறது, பிறப்பென்பதே கிடையாது. அதனால பூமி வாரம் என்னால் தாங்க முடியவில்லை. இப்பொழுதே நான் கையை வேண்டாம் உமாதேவி. அதாவது என்னால பூமி பாரம் தாங்க முடியவில்லை. இறப்ப மட்டும்தான் இருக்கிறது, இறப்பே இல்லை. அதனால என்னால தாங்க முடியல, வாரம் தாங்க முடியல, நான் கைவிடுறேன்னு சொல்லுகிறாயா? வேண்டாம். அதாவது யமனை மடித்ததனால உயிரினத்தை அழிக்காத விட்ட காரணத்தினால் உனக்கு பூமி பாரமாக இருக்கிறது. ஐயோ, யமனுக்கு உயிர் கொடுத்து யமனை எழுப்பி மீண்டும் அவனுடைய பணியை நான் செய்ய சொல்றேன். அதனால பூமி பாரத்தை தாங்கமா விட்டுறாத. அதாவது 10 மார்கண்டனுக்கு போட வேண்டிய பாச கைத்த சிவனுடைய சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்து மார்கண்டனாகப்பட்டவன் சிவபூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவன் வீசிய பாசி கவர் என்னுடைய சிரத்திலே விழுந்தது. அதனால ஆங்கார கோபம் கொண்டு அந்த யமனை மடித்து விட்டு இந்த பூமி வாரம் ஆக முடியவில்லை என்று சொல்லி உமாதேவியாகப்பட்டவள் முறையிடுறான். அதனால யமனை எழுப்பி மீண்டும் அவனுடைய பணியை துவங்க சொல்லலாம். ஐயா யமதர்மா, பரமேஸ்வரா, தாங்கள் ஏன் என்னை கோபம் கொண்டு ஆங்கார கோபத்தோடு கொன்றீர்கள்? காரணம், மார்கண்டனுக்கு போட வேண்டிய பாசி கைத்தை என்னுடைய சிறுத்திலே போட்டாய். வடியளக்கக்கூடிய பரமேஸ்வரன் அறியாமலபடிக்கு எனக்கே நீ பாச கைது வீசணும் அல்லவா? அதனால அந்த ஆங்கார கோபத்தோடு உன்னை மடித்து விட்டு மீண்டும் உனக்கு உயிர் கொடுத்து விட்டு உன் பணியை நீ எப்பவும் செய்வது போல். பரமேஸ்வரா, தாங்கள் கொடுப்பது தன்னுடைய வேலையை என்னுடைய கடமை தான் நான் செய்தேன். உண்மையில் பாச கயிறு விழுந்ததுனால ஆங்கார கோபத்தோட என்ன கொண்டு விட்டீங்களா? சரி, அப்படி இருந்தாலும் இப்ப அதே வேலையை எனக்கு மறுபடியும் தரீங்களா? சாமி பரமேஸ்வரா, இதற்கு மேல் இந்த வேலை எனக்கு வேண்டாம். நீங்களே பார்த்துக்கொள்ள, எனக்கு வேண்டாம் இந்த வேலை. அதாவது நீ செய்து கொண்டு இருந்த வேலையை ஏன் வேண்டாம்னு சொல்கிறாய்? என்ன காரணம்? பரமேஸ்வரா, நான் நேரடியாக சென்று சரி மக்களை நான் போய் நேரில் சென்று பிடித்தால் தானே எனக்கு அதோ வருகிறானே யமதர்மன் வர்றான், நேர்ல பிடிச்சிட்டு போறானே அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேல நான் நேர்ல போய் பிடிக்கிறதும் வேண்டாம், எனக்கு அந்த வேலையே வேண்டாம் ஈஸ்வரா. அப்படியா யமதர்மா? அதாவது நீ நேரடியில் இதுவரைக்கும் நீ நேரா சந்தித்து உன்னுடைய கையில இருக்கக்கூடிய பாசகத்தை வீசி அதாவது உயிரினங்களை அழிச்ச. இப்பொழுது நீ மரப்பொருளாக இருந்து
உனக்கு வந்து யாரு பாக்குறவங்க எல்லாம் பாயிங்கிற பேரை பெற்றிருக்க, அதனால அது வேண்டாம். இனிமேல் நீ என்ன செய்யற, உயிரை பிடிப்பதாக இருந்தால் அதுக்குன்னு ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து இந்த உயிரினங்களே பிடித்துக்கொள். அப்படியா? ஆமா. ஒரு உயிரை பிடிப்பதென்றால் ஒரு அதற்கு ஒரு காரணம் வேண்டும், பேர் வேணும், ஒரு பேர் வேணும். அந்த பெயர் போட்டு அப்புறமேலும் நான் போய் பிடிக்கணுமா? உயிரை பிடிச்சிருவான். அட ஒருத்தன் இருந்துட்டான்னா, இருந்துட்டான் பாம்பு கடித்து செத்தான், பாம்பு கடித்து செத்துட்டான், இல்ல தூக்கிட்டு செத்துட்டான், அப்படின்னு இல்ல மருந்து குடிச்சிட்டு செத்துட்டான், போற வழியில செத்துட்டான் அப்படின்னு ஒரு பொருளை போட்டு அதற்கு மேல் அப்படியா? 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 அப்படியே ஆகட்டும் பரமேஸ்வரா, அது போல நான் செய்கிறேன். அது போல அதாவது ஒரு மருந்தை குடிச்சு செத்தான், ஒரு அணில் அடிச்சு செத்தான், தூக்கு போட்டு செத்தான், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாக்கு போட்டு நீ உயிரினங்களை பிடி. அப்ப உனக்கு வந்து யம வந்தா உனக்கு கெட்ட பேர் வராது. அந்த பாவி சண்டாளன் அந்த யம வந்து உயிரை பிடிச்சு விட்டான், என் மகனை கொண்டு விட்டான், என் மனைவி கொண்டு விட்டான் அப்படின்னு உனக்கு ஒரு பேர் இல்லாமல் முடிக்கி இனிமேல் இந்த அது மாதிரி மறைமுகமாக இருந்து அவன் ஆயுள் முடிந்து விட்டான். சரி, அவனை நீ பேசுவான். அப்படியா? சிறுவர்கள் இருப்பார்கள், பெரியவர்களும் இருப்பார்கள், முதியவர்களும் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆயுள் முடிந்து விட்டால் நான் எப்படி போய் பிடிப்பது? சரி, அப்படி நாட்டு மக்களிடத்துல தங்கோசி எழுதுகிறார் இவர், கோட்டி பயனாகப்பட்டவர். அவரு போய் ஊன பொழுது இந்த பரமேஸ்வரன் சொல்றாரு, பிஞ்சு உதிர பல உதிரன்னு சொல்றாரு. பல மட்டும் உதிரன்னு சொல்லும். இந்த பரமக்கடவுள் அப்படி உரைக்க அவர் தோட்டி என்ன செஞ்சிடறாரு, நாட்டு மக்களிடத்துல போய் அப்படி தம்காசு விட்டுட்டு வரக்குள்ள அந்த சின்ன சிறு பாலகர்கள் தான் இருக்கிறாங்க. ஏண்டா எங்க நாட்டுல எங்க பாட்டிய போல படுத்து கிடக்கலாம், ஏண்டா அவளை வந்து உப்பையே சாக சொல்றீங்களா அப்படி என்று கல் எடுத்து இடுறாங்க அவரை. அப்படி இட்டதும் அவர் என்ன பண்றாரு, என்னையே கல்லால் அடிக்கிறீங்களா அப்படி என்று சொல்லி பிஞ்சு உதிர காய் உதிர பல உதிர அப்படின்னு தம்காசு விட்டுட்டு வந்துடுறாரு. உதிர பிஞ்சு உதிர காய் உதிர பல உதிர அடிச்சுட்டு வந்துட்டான். ஆமா, அதனால அதாவது அந்த தம்கோசை அடிச்சு அதனாலதான் மாநில மக்கள் எல்லாம் இப்பதான் சின்ன சிறு வயதிலேயே இருக்கிறாங்க. குழந்தைக்கு கூட 3 மாசத்துலயே இறந்துடுறாங்க. கருவறையில் இருக்கிற கழிஞ்சு போயிருது பத்தியா? ஆமா, அது பூவு. அப்படி சின்ன சிறு வயதிலேயே செத்துறாங்க. அப்படிதான் பழிய போட்டு இந்த யம தர்மம் போய் பிடிச்சிட்டு வரலாம். உண்மைதான், அதுதானே? அது போல செய்யும். அப்படியே ஆகட்டும் பரமேஸ்வரா. சேலத்திலே வாசம் செய்து வரக்கூடிய செல்வராஜ் ஐயா அவர்கள், பூங்கொடி அம்மா அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கண்விழித்து நமக்காக நமது நாடகத்தை செல்லில வீடியோ எடுத்து யூடியூப் மூலியமாக உலகமெங்கும் பரப்பக்கூடிய நமது சகோதரியாக விளங்கக்கூடிய பூங்கொடி அவர்கள் நமக்காக உறுதுணையாக இருந்து நம்மளையும் அறிமுகப்படுத்தினார்கள். அவர்கள் குடும்பமும் அனுபவ பக்கமலா அரசு மட்டாண்டி என்ன போன பக்கமலா பெற்று வருகி அருகுபால் மங்கள் போல கழித்து நோயற்ற வாழ்வும் குறைவிட்ட செல்வத்தை பெற்று அனுபவ பக்கம் என்ன போன பக்கமலா அதாவது மேலும் 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 அவர்கள் செய்கின்ற தொழிலும் மேலும் மேலும் வருமானத்தை கொடுத்து போக வரும் வருவில் எந்த ஒரு நிறுவனப்படிக்கு அந்த குடும்பத்திலே எவ்வளவு ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கி அதாவது அன்னை சக்தி ஆதிபரா சக்தி பச்சையம்மனுடைய அருள் பெற்று நீடோடி வாழ அம்மனை வேண்டுகிற ஒரு அமோஜயம். அது மட்டுமல்ல இந்த பச்சையம்மன்
கோயிலுக்கு மட்டும் வந்தா போதாது. நாம போகின்ற இடமெல்லாம் வந்து அவர் செல்முடியமாக வீடியோ எடுத்து இந்த உலகம் எங்கு பரப்ப வேண்டும் என்று இந்த தாயாகப்பட்ட பச்சைப்படை வேண்டுகிறோம்.